வணக்கம் moneyshopdevelopers.com வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் பூட்ஸ்ட்ராப்பில் BlockQuotes பற்றியும் லிஸ்ட்டை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த BlockQuoteக்கான எக்ஸாம்பிள் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். அதை காப்பி பண்ணி நம்மளோட ஸ்டார்டர் டெம்ப்ளேட்டில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த BlockQuote டேகு, அந்த டேகுக்குள்ளே ஒரு பேராகிராஃப் டேகும் ஃபூட்டர் டேகும் இருக்குது. இந்த பேராகிராஃப் டேகுக்குள்ளே சம் கண்டென்ட் இருக்குது, அதே மாதிரி ஃபூட்டர் டேக்லேயும் சம் கண்டென்ட் இருக்குது. இங்கே கிளாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா BlockQuoteக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து BlockQuote அப்படின்னு இருக்குது. அடுத்தது ஃபூட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து BlockQuote ஃபூட்டர் அப்படின்னு இருக்குது. இதை வியூ பண்ணி பார்ப்போம். ப்ரௌசரில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட், அது கீழே ஒரு ஃபூட்டர். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பேராகிராஃபில் இருந்தது, இந்த ஃபூட்டர் வந்து இந்த ஃபூட்டர் லாஜிக்கில் இருந்தது. ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட், அதை சொன்ன ஆத்தர் நேம், அந்த மாதிரி இடத்துல இந்த BlockQuote கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ இது சென்டராக வேணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா சேம் காப்பி, அடிஷ்னலாக நான் ஒரு கிளாஸ் மட்டும் என்ன ஆட் பண்ண போனேன், டெக்ஸ்ட் சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம போய் பார்த்தா டெக்ஸ்ட் வந்து சென்டர். ரைட். இப்போ இதே ரைட் வேணும் அப்படின்னா ஒன் செகண்ட், சேம் காப்பி, இந்த டெக்ஸ்ட் சென்டருக்கு பதிலாக ரைட் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தா ரைட் சைடு. பை டிஃபால்ட் உங்களுக்கு லெஃப்ட்டு, அவ்வளோதான். மற்றபடி இது டெக்ஸ்ட் லெஃப்ட் கொடுத்தாலும் ஒன்றும் இது இல்லை. இங்கே டெக்ஸ்ட் சென்டர், டெக்ஸ்ட் ரைட். அடுத்தது லிஸ்ட்டு. லிஸ்ட்டில் ரெண்டு டைப்பு, ஒன்று வந்து ஆர்டர் லிஸ்ட்டு, இன்னொன்று வந்து அன்ஆர்டர் லிஸ்ட். ஆர்டர் லிஸ்ட்டுக்கு ஓஎல் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். பட் இன்னர் டேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்ஐ, அதுக்குள்ளே சம் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளே சம் கண்டென்ட் and one second li some content. Right. அப்படியே வியூ பண்ணி பார்ப்போம். ரைட். இது ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிறப்ப 1 2 3 அப்படின்னு இருக்குது. ஓகே, இதே வந்து ஏபிசி அப்படின்னு கொடுக்கலாம், டைப்பை சேஞ்ச் பண்ணி. ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம வந்து ரோமன் லெட்டரில் கொடுக்கறதுனால கொடுக்கலாம், கேபிட்டலில் கொடுக்கலாம், ஸ்மாலில் கொடுக்கலாம், அந்த மாதிரி பண்ண முடியும். ரைட். இதே வந்து யூஎல் அன்ஆர்டர் லிஸ்ட்டாக கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து ப்ரௌசரில் எப்படி இருக்கும், இந்த மாதிரி புல்லட் கொடுக்கும். பை டிஃபால்ட்டு இந்த டிஸ்க் வரும். இங்கே வந்து ரவுண்டு இருக்கலாம், இல்லை ஸ்கொயர் பண்ணலாம். நம்ம டைப்பை சேஞ்ச் பண்ணி அதையும் பண்ண முடியும். ஓகே. இந்த ஸ்டைல் வேணாம் அப்படின்னா என்னென்னா, பூட்ஸ்ட்ராப்பில் அந்த ஸ்டைலுக்கு வேணாங்கிறதுக்கு ஒரு கிளாஸ் இருக்குது. அது ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இங்கேயும் அன்ஆர்டர் லிஸ்ட்டு, அதுக்குள்ளே சம் லிஸ்ட் இருக்குது. உள்ளே இருக்க கண்டென்ட்டை பற்றி நமக்கு கவலையே கிடையாது, லிஸ்ட்டு தான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நார்மலாக போடும்போது அது இந்த கிளாஸ் இல்லாமல் இதை இது பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி புல்லட் இருக்கும். இப்போ இந்த கிளாஸ் போட்ட உடனே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த புல்லட்டு உங்களுக்கு இருக்காது. ஸோ அதான் லிஸ்ட் அன்ஸ்டைல்டு அப்படின்ற கிளாஸ், வேறு ஒன்றும் இல்லை. ரைட். அடுத்தது ஒரு சப்லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறதுக்கு ரொம்ப சிம்பிள். இந்த லிஸ்ட்டு, இந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டு கொடுக்கறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, நான் அதை காப்பி பண்ணியிருக்கேன், இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லிஸ்ட்டு. ரைட்டு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ரைட். அந்த லிஸ்ட்டோட எண்டு பார்த்தீங்கன்னா இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு அடுத்து வரும். இதுதான் வந்து சப் லிஸ்ட்டு. இது நார்மல் HTML டேக் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ப்ரௌசரில் பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா இன்னர் சைட். இதுக்கும் நம்ம அன்ஸ்டைல்டு கொடுக்கணுன்னா உள்ளே வந்து இந்த இடத்துல அன்ஸ்டைல்டு கொடுத்தோன்னா நமக்கு அன்ஸ்டைல்டு லாஜிக்கில் வரும். ரைட். அடுத்தது இந்த லிஸ்ட் ஒரே லைனில் வரணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா இன்லைன் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்குது. லிஸ்ட் இன்லைன் அப்படின்ற கிளாஸ். சேம் திங் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு கிளாஸ் இருக்குது. அந்த யூஎல்லில் கொடுக்குறப்ப லிஸ்ட் இன்லைன், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் இன்லைன் ஐட்டம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ எவ்ரி ஐட்டமுக்கும் நம்ம வந்து இங்கே வந்து லிஸ்ட் இன்லைன் ஐட்டம், லிஸ்ட் இன்லைன் ஐட்டம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ரைட். வியூன் ப்ரௌசர். இப்போ இது பார்த்திங்கன்னா சேம் லைனில் வருது. அடுத்தது லிஸ்ட்டில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அப்படின்ற லாஜிக். இதுக்கு டேக் பார்த்திங்கன்னா டிஎல் அப்படின்னு கொடுக்கணும். டிஎல், இது கிளாஸ் ரோ கொடுத்துருக்கேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிடி டிடி ரெண்டு இருக்குது. இந்த டிடி அப்படிங்கிறது உங்களுக்கு டேர்ம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து டெஃபினேஷன் அப்படிங்கிற மீனிங்கில் வரும்.
ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா டிடி டிடி. ஓகே, அதுக்குள்ளே பேராகிராஃபாக கொடுத்துருக்கேன், அது ஓகே, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ரைட், உள்ளே வந்து நார்மல் டெக்ஸ்ட்டாக கொடுக்கலாம், பேராகிராஃப் ஃபார்மெட்டில் கொடுக்கலாம். 2 பேராகிராஃப் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று முடிஞ்ச அடுத்து அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதோட வியூ பார்த்தா நமக்கு ரொம்ப கிளியர் ஐடியா கிடைக்கும். ரைட், பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த இது வரைக்கும் ஓகே. இந்த லாஸ்ட் ஒன்று இருக்குது பாருங்கள், இது நெஸ்டட் டெஃபினேஷன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து டிடி கொடுத்துருக்கேன், டிடிக்குள்ளே டிடி, அந்த டிடியை வந்து மறுபடியும் டிஎல் டிடிடிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. ஓகே, பொதுவாக டிஎல் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து டிடிடிடி டிடிடிடி அப்படிங்கிற மாதிரியே கொடுத்துருக்கேன். இங்கே வந்து இந்த டிடிக்குள்ளே 1 செகண்ட் டிஎல். ஓகே, டிஎல்ங்கிறது டெஃபினேஷன் லிஸ்ட் அப்படின்றதுக்குள்ளே போகும், அது ஒரு ரோவாகவும் அண்ட் 1 செகண்ட் டிடிடிடி அப்படிங்கிற மாதிரி உள்ள கொடுத்துருக்கேன். இது வந்து நெஸ்டடாக ஃபார்ம் ஆகிருக்கு. இதோட அவுட்புட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இது அதுக்குள்ளே. ஸோ இதுக்கு மேபி இதுக்குள்ளேயே வந்து இன்னும் 2-3 இது கூட நம்மளால் கண்டினியூ பண்ண முடியும். ஸோ அது வந்து இந்த டிஎல்குள்ளே இருக்கிற லாஜிக். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வேறு ஏதாவது நோட்ஸு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா moneyshopdevelopers.com வெப்சைட்டை பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ அலர்ட், அது ஃபர்தராக போகிற வீடியோ அலர்ட் வேணும் அப்படின்னா இந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். மிக்க நன்றி.